பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த क्वेश्चंस தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வரும். சோ வருஷம் நம்ம சொல்லக்கூடிய क्वेश्चंस தான் பப்ளிக் எக்ஸாம் ஆகட்டும், குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி எல்லாத்துலயுமே வந்திருக்கு. சரிங்களா? நீங்களுமே இந்த வருஷமே செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய क्वेश्चन பேப்பர் வச்சு கூட செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே உண்மை புரியும். சரியா? அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? சரி, வாங்க நம்ம கண்டென்ட்டுக்கு போலாம். நான் இப்ப கொடுக்கக்கூடிய எல்லா 5 மார்க் क्वेश्चंसையும் நீங்க புக் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லனா ஒரு ரஃப் பேப்பர் எடுத்து கைடா நோட் பண்ணிட்டாலும் சரி, நோட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதுல இருந்து சம்ஸ் வரும். சரிங்களா? 5 மார்க் क्वेश्चंस எல்லாமே நான் சொல்ல போறேன். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க் எல்லாமே புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இப்ப நம்ம 5 மார்க் क्वेश्चंस, முக்கியமான 5 மார்க் क्वेश्चंस எல்லாமே சொல்ல போறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபியூச்சர்ல இன்ஜினியரிங் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், பிடிஎஸ் படிக்கணும், நர்சிங் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவுல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு A to Z எல்லாமே ஃப்ரீயாவே கைட் பண்றேன். சரிங்களா? நம்மளுடைய கைடன்ஸ்ல வருஷம் பசங்க பிபிஎஸ், இன்ஜினியரிங், நர்சிங் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வருஷமும் நான் உங்களை கைட் பண்றேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வீடியோவை நீங்க இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்மே உங்களுக்கு வரும். பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் போடுவேன். சரியா? ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட்டுக்கு போலாம். சாப்டர் 1ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸசைஸ் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன். சரிங்களா? 1.2ல தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன். அடுத்தது 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன். சரிங்களா? 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன். அதே மாதிரி 1.3ல செகண்ட் சம், தேர்ட் சம். ஓகேவா? 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன், செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம். ஓகேவா? அடுத்தது 1.4 எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன். சரிங்களா? 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன். அதே மாதிரி தேர்ட் சம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன், அதே மாதிரி தேர்ட் சம் 1.4. சரியா? அதே மாதிரி 1.5ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? 1.5ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன். அதே மாதிரி செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், அது தவிர்த்து செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், இந்த மூணு சம்மே உண்டு. சரிங்களா? இது 1.5. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது 1.6. ஓகேவா? இந்த 1.6ல செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா? 1.6ல செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம். அதே மாதிரி 1.7ல செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம். ஓகேவா? 1.7ல செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம். இது நான் சொன்னது எல்லாமே எக்ஸசைஸ் சம். இப்ப நான் சொல்ல போறது எக்ஸாம்பிள் சம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.12. ஓகேவா? எக்ஸாம்பிள் சம் பாத்தீங்கன்னா 1.12, 1.23, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1.24, எக்ஸாம்பிள் 1.27, எக்ஸாம்பிள் 1.28, எக்ஸாம்பிள் 1.29, எக்ஸாம்பிள் 1.30, எக்ஸாம்பிள் 1.37, எக்ஸாம்பிள் 1.39, எக்ஸாம்பிள் 1.40. ஓகேவா? இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இதுல இருந்து தான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல 5 மார்க் क्वेश्चन வரும். சோ எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Next we are going to see about second chapter. ஓகேவா? செகண்ட் சாப்டர் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லிடுறேன். 2.4 எக்ஸசைஸ் 2.4ல 6th சம்மும் 7th சம்மும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸசைஸ் 2.4ல 6th சம்மும் 7th சம்மும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.5ல 7th சம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.7ல தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம். ஓகேவா? எக்ஸசைஸ் 2.7ல தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.8ல ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம். ஓகேவா? எக்ஸசைஸ் 2.8ல ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம். இது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் சம் ஓவர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சம்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.8. ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.8, எக்ஸாம்பிள் 2.14. ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.14, எக்ஸாம்பிள் 2.15. ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.15, எக்ஸாம்பிள் 2.27. ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.27. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.34. ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.34. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.35. ஓகேவா?
example 2.35, example 2.36 ஓகேவா, example 2.36 இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே செகண்ட் சாப்டர் உடைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஓகேவா. Now we are going to see about chapter 3. Chapter 3 ல இருக்கக்கூடிய exercise sums பார்த்துக்கலாம். exercise 3.1 ல 8th sum, 9th sum, 10th sum இந்த மூணு சம்மே most important நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. exercise 3.1 ல என்ன சொன்னா 8th, 9th, 10th. அதே மாதிரி exercise 3.3 ல 4th sum, 5th sum நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. exercise 3.3 ல 4th sum, 5th sum. அதே மாதிரி exercise 3.4 ஃபுல்லாவே வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஓகேவா. 3.4 ஃபுல்லாவே வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி exercise 3.5 ல 5th sumல first subdivision, 6th sum, 7th sum ஓகேவா. exercise 3.5 ல 5th sumல first subdivision, exercise 3.5 ல 5th sumல first subdivision, அதே மாதிரி 6th sum, 7th sum ஓகேவா. 6th sum, 7th sum. அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.5, எக்ஸாம்பிள் 3.5. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.6, எக்ஸாம்பிள் 3.15, எக்ஸாம்பிள் 3.20, எக்ஸாம்பிள் 3.21, எக்ஸாம்பிள் 3.28 ஓகேவா. இதுதான் சாப்டர் 3 ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஓகேவா. நெக்ஸ்ட் we are going to see about chapter 4 important questions okay. chapter 4 ல exercise sum அப்படினு பாத்தீங்கன்னா 4.1, exercise 4.1 ல இருக்கக்கூடிய 6th sum, 7th sum ஓகேவா. exercise 4.1 ல இருக்கக்கூடிய 6th sum, 7th sum. அதே மாதிரி exercise 4.3 ல இருக்கக்கூடிய 4th sumல first subdivision, second subdivision, third subdivision மூணு subdivisionம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி exercise 4.4 ல second sumல first subdivision, second subdivision, third subdivision மூணுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி exercise 4.5 ல 4th sum, 5th sum, 6th sum, 7th sum, 8th sum, 9th sum, 10th sum ஓகேவா. 4 ல இருந்து 10 sum வரைக்கும் ஃபுல்லாவே 4, 5, 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே 4.5 exercise 4.5 ஓகேவா. அவ்வளவுதான் எக்ஸசைஸ் சம்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் சொல்றேன் பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ல 4.7, எக்ஸாம்பிள் 4.7, எக்ஸாம்பிள் 4.10, எக்ஸாம்பிள் 4.11, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4.20, எக்ஸாம்பிள் 4.21, எக்ஸாம்பிள் 4.22, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4.23, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.28 ஓகேவா. அவ்வளவுதான் 4th சாப்டர். இப்போ வந்து நம்ம 5th சாப்டர் பார்க்கலாம் சரியா. chapter 5th ல வந்து பாத்தீங்கன்னா exercise sumல 5.1, exercise 5.1 ல 6th sum நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி exercise 5.2 ல 4th sumல 4th subdivisionம் 5th subdivisionம் ஓகேவா. 4th sumல 4th subdivisionம் 5th subdivisionம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 8th sumல 5th subdivisionம் 6th subdivisionம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. 8th sumல 5th subdivisionம் 6th subdivisionம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி exercise 5.4 ல 3rd sum நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் சம்ஸ். அதே மாதிரி 5.5 ல எக்ஸசைஸ் 5.5 ல ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து 9 சம் வரைக்கும் ஃபுல்லாவே நோட் பண்ணிக்கோங்க சரியா. எக்ஸசைஸ் 5.5 ல ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து 9 சம் வரைக்கும் ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் சம்ஸ் ஓகேவா. எக்ஸாம்பிள் சம்ஸ்ல 5.10, 5.21, 5.23, 5.26, 5.31, 5.32, 5.38, 5.39 ஓகேவா. அந்த क्वेश्चंस எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் chapter 5 completed. Next we are going to see about chapter 6 important questions ஓகேவா. chapter 6 ல வந்து பாத்தீங்கன்னா 6.1 எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 6.1 ல 9th sum 10th sum நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 6.3 ல 4th sum நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 6.7 ல ஃபுல் சம்ஸ் எல்லாமே ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 6.9 ல 7th sum நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது எல்லாமே எக்ஸசைஸ் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ல எக்ஸாம்பிள் 6.3, எக்ஸாம்பிள் 6.7, எக்ஸாம்பிள் 6.16, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 6.22, அதே மாதிரி எக்ஸாம்பிள் 6.23, அதே மாதிரி எக்ஸாம்பிள் 6.33, அதே மாதிரி எக்ஸாம்பிள் 6.43, எக்ஸாம்பிள் 6.44 ஓகேவா. அதுக்கப்புறம் 6.54, எக்ஸாம்பிள் 6.44 உண்டு, எக்ஸாம்பிள் 6.54 உண்டு ஓகேவா. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சாப்டர் 6 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. நெக்ஸ்ட் we are going to see about chapter 7 important questions.
சாப்டர் 7ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். எக்ஸசைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், 8th சம், 9th சம், 10th சம். ஓகேவா? இதெல்லாம் 7.1. நெக்ஸ்ட் 7.2ல 6th சம், 8th சம், 9th சம், 10th சம். இது எல்லாமே 7.2. ஓகேவா? அடுத்து 7.6ல ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும். ஓகேவா? 7.6ல ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும். அதுக்கப்புறம் 7.7ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம். மூணு சம்மே நோட் பண்ணிக்கணும். சரியா? அதே மாதிரி 7.8ல 7th சம், 8th சம், 9th சம், 10th சம், 11th சம், 12th சம். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 7ல இருந்து 12 வரைக்கும். ஓகேவா? 7th சம், 8th சம், 9th சம், 10th சம், 11th சம், 12th சம். அதே மாதிரி 7.9 வந்து ஃபுல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் 7.9 ஃபுல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது வந்து எக்ஸசைஸ். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் சம்ஸ். எக்ஸாம்பிள்ல 7.9 நோட் பண்ணிக்கோங்க, 7.10 நோட் பண்ணிக்கோங்க, 7.14 நோட் பண்ணிக்கோங்க, 7.15 நோட் பண்ணிக்கோங்க, 7.17 நோட் பண்ணிக்கோங்க, 7.18, 7.43, example 7.44, example 7.45, example 7.48, example 7.59, example 7.60, example 7.61, example 7.62, example 7.63, example 7.65. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. Next we are going to see about 8th chapter. ஓகேவா? chapter 8ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ்ல 8.14, 8.20, 8.22, 8.2. ஓகேவா? 8.14, 8.20, 8.22. இது மூணு எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 8.2, எக்ஸசைஸ் 8.2ல 10th சம்மும் 11th சம்மும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸசைஸ் 8.4ல செகண்ட் சம், 6th சம், 7th சம், 9th சம். இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி 8.6 வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அது ஃபுல்லாவே நீங்க கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் 8.6 ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஃபுல்லி அது எல்லாமே உண்டு. சரிங்களா? எக்ஸசைஸ் 8.6 ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி 8.7, எக்ஸசைஸ் 8.7ல செகண்ட் சம், 4th சம், 5th சம், 6th சம். ஓகேவா? செகண்ட் சம், 4th சம், 5th சம், 6th சம். இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க. Now we are going to see about chapter 9 important questions. ஓகேவா? chapter 9ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் பாத்தீங்கன்னா 9.16 நோட் பண்ணிக்கோங்க. 9.16, 9.26, 9.27, 9.28, 9.29, 9.30, 9.49, 9.52. ஓகேவா? அதே மாதிரி 9.59, 9.61, 9.62, 9.63, 9.64, 9.68. ஓகேவா? இது எல்லாமே நீங்க எக்ஸாம்பிள் சம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா 9.3ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 9.3ல செகண்ட் சம்ல 8th சம், 9th சம், 10th சம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 9.8ல ஓகேவா? 9.8ல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், செவன்த் சம், 9th சம், 10th சம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 9.9 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அதனால அதுக்கு ஆப்ஷனே இல்லை, எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 10th சாப்டர் பார்க்க போறோம். 10th சாப்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்துடலாம். Example 10.7, example 10.11, example 10.12, example 10.17, example 10.20, example 10.21, example 10.22, example 10.23, example 10.24, example 10.25. ஓகேவா? 10.20ல இருந்து 10.25 வரைக்கும் ஃபுல்லாவே பார்த்துக்கணும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 10.27, எக்ஸாம்பிள் 10.29 இதையுமே பார்த்துக்கணும். சரியா? அதே மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10.5ல ஃபர்ஸ்ட் சம், அதே மாதிரி 4th சம்ல ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிட்டீங்களா? எக்ஸசைஸ் 10.5ல ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், 4th சப்டிவிஷன், 5th சப்டிவிஷன், 9th சப்டிவிஷன். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். சரியா? அதே மாதிரி 10.6ல எக்ஸசைஸ் 10.6ல 5th சம், 7th சம், 8th சம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 10.7ல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், 4th சம், 13th சம், 15th சம் இதெல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 10.8ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 6th சம், 7th சம், 8th சம் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ 11th சாப்டர் பார்க்க போறோம். 11th சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்த்துக்கலாம். 11.8 எக்ஸாம்பிள் 11.8 எக்ஸாம்பிள் 11.10 எக்ஸாம்பிள் 11.14 எக்ஸாம்பிள் 11.15 எக்ஸாம்பிள் 11.16 okay example 11.16 example 11.17 11.18 example 11.19 example 11.20 example 11.21 example 11.22 ஓகேவா அதே மாதிரி எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் 11.2 ல செகண்ட் சம் ஃபோர்த் சம் சிக்ஸ்த் சம் எக்ஸசைஸ் 11.3 ல தேர்ட் சம் ஃபோர்த் சம் ஃபிஃப்த் சம் எக்ஸசைஸ் 11.4 ல தேர்ட் சம் செவன்த் சம் எக்ஸசைஸ் 11.5 ல சிக்ஸ்த் சம் செவன்த் சம் எய்த் சம் நைன்த் சம் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி 12th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 12.7 எக்ஸாம்பிள் 12.9 எக்ஸாம்பிள் 12.10 எக்ஸாம்பிள் 12.19 ஓகேவா எக்ஸாம்பிள் 12.19 ஓகேவா எக்ஸாம்பிள் 12.19 இது எல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 12.1 எக்ஸசைஸ் 12.1 ல 5th sum 8th sum 9th sum 10th sum ஓகேவா 5th sum 8th sum 9th sum 10th sum இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இதெல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா 7 5 மார்க் கம்பல்சரி இதுல இருந்தா வரும் சோ நீங்க 35 out of 35 கண்டிப்பா வாங்கிடலாம் சரிங்களா சோ நீங்க வந்து 5 மார்க்ல கண்டிப்பா 35 out of 35 வாங்கிடுவீங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதுல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எக்ஸாம் முடிஞ்சு வந்ததும் நம்ம கொடுத்த क्वेश्चंसலாம் வந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பா வந்திருக்கும் எம்பிபிஎஸ் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும் பிடிஎஸ் படிக்கணும் நர்சிங் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு A to Z fully guide பண்றேன் சரிங்களா லாஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளுடைய கைடன்ஸ்ல இப்ப நல்ல காலேஜஸ்ல படிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களையும் நான் கைட் பண்றேன் ஓகே பை மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்